தமிழுக்கு மக்களுக்கு விஜய் பண்ண வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா வண்டர் பார் ஃபிலிம்ஸ்க்கு தமிழுக்கு மக்களுக்கு விஜய் பண்ண வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போனால் வண்டர் பார் ஃபிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் இவங்களோட தயாரிப்பில் தனுஷ் அவர்களுடைய இயக்கத்தில் ஃபிலிம் வந்திருக்க படம் வந்தாங்க நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்னரை பற்றி சொன்னா இந்த படத்தோட ஹீரோ அப்புறம் ஹீரோயின், அதாவது நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன சண்டையால் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பிரேக்கப் பண்ணிடுவாப்புல, அதுவும் ஹீரோயினோட நல்லதுக்காக. ஸோ பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட லைஃப் அப்படியே ஒன் சைடாகவே போயிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு அவங்க அப்பா அம்மா ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்காக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட கிளாஸ்மேட்டு, அதாவது ஸ்கூல் படிக்கும்போது கிளாஸ்மேட்டாக இருந்திருக்காங்க. ஸோ லைஃப் பார்ட்னராக இருக்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் தெரிவிக்கிறாங்க. ஸோ இவங்களோட லைஃப் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும் போது அவருடைய எக்ஸுக்கு கல்யாணன்றதை கல்யாண பத்திரிக்கை வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஹீரோ வந்து போகலாமா வேணுமான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காரு. ஸோ இப்போ கரண்ட்லி உட்பியாக இருக்க அவரோட இந்த மேரேஜ் கேர்ள் வந்து சரிப்பா நீ எக்ஸுக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு வா, ஒருவேளை நீ அங்கே போயிட்டு அந்த பொண்ணு உன் கூட வந்தால் எனக்கு ஓகே, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, மேபி நீங்கள் சேராமல் வந்துட்டுனா நான் உனக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லி ஸோ நம்ம ஹீரோ அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. போன இடத்துல மறுபடியும் அவருடைய எக்ஸை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்களா இல்லையா, ஸோ படம் ஃபுல்லாக எப்படி ட்ராவல் ஆக போகுது அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டு தான் இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ கடைசியில் காதல் ஒன்று சேருதா இல்லையா அப்படின்னு வந்து இந்த படத்தில் கேட்குற ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ நீங்களும் அந்த கேள்வியை கேட்பீங்க, கடைசியில் சேருவீங்க மாட்டீங்களான்ட்டு. ஸோ அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சு நம்ம டைரக்ஷனில் நம்ம தனுஷ் அவர்கள் வேற மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் இந்த படத்தில் ஒன்லைனரு. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் பற்றி சொன்னேன்னா மேபி நம்ம ஹீரோ அவர் வந்து செஃப் ஆகணும் வந்து அவருடைய கனவு ஆசைக்கு எல்லாமே. அதுக்காக கிளாஸ்லாம் போயிட்டு குக்கிங் ஸ்டைல்லாம் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருப்பார் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ அப்போ தான் வந்து யதார்த்தமாக அவர் வந்து கதாநாயகி மீட் பண்ணார். ஸோ மீட் பண்ணுற இடத்துல கதாநாயகியோட லவ் ஆகிடுது. ஸோ லவ் ஆனதுக்கப்புறம் என்ன அவங்க அப்பா கிட்ட அறிமுகம் பண்ணி வைக்கிறாங்க. அறிமுகம் பண்ணி வச்சதுக்கப்புறம் சின்ன சண்டையால் பிரேக்கப் ஆகிடுது. ஸோ அந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து லவ் ஃபீலிங்லேயே ஒரு 2 வருஷத்தை கடக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவங்க ஹீரோவோட ஃபேமிலியில் ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை நம்ம ஹீரோவுக்கு பேசி முடிச்சு ஸோ அவங்க வந்து மேரேஜ் பண்ணுற கிட்டத்தட்ட அந்த லெவலில் இருக்கும்போது அவருடைய எக்ஸ் கிட்டேருந்து இன்வைட் வருது, என்னுடைய கல்யாணத்துக்கு வந்துரு அப்படின்னு. ஸோ வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோ போகிறான் அப்படின்னாலும் அவர் எக்ஸோட லவ்வுக்கு போய் லவ்வோட மேரேஜுக்கு போய் அங்கே எப்படியாவது அந்த பொண்ணு வேணான்னு சொல்லி நம்ம கூட வந்துடாதா அப்படின்னு ஒரு சின்ன நட்பாசையில் தான் போவாப்புல. ஸோ அங்கே நடக்கிற கூத்து வேறு லெவல் கூத்தாக இருக்கும். ஸோ நம்ம ஹீரோவுக்கு அவருடைய எக்ஸு கிடைக்கிறாங்களா இல்லையா, ஸோ அவங்க மேலே எப்படி காதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு வந்து இந்த படத்தில் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் ஒன்றுங்க, கரண்ட்லி இருக்க உட்பி அவங்களை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் வந்து அவருடைய எக்ஸோட சேரணுன்ற ஒரு ஆசை இருந்தாலும் சரி நீ போய் ட்ரை பண்ணுப்பா உனக்காக நான் காத்திருக்கேன்னு சொல்கிறான் பார்த்தியா, அங்கே நிற்கிறாப்புல தலைவி. ஸோ அந்த மாதிரியான ஒரு உட்பி கிடைக்கலாம் கொடுத்து வச்சுருக்கணும்யா. ஸோ கடைசியில் வந்து நம்ம ஹீரோ தான் காதலியோ சேர்ந்தாரா இல்லையான்றது ஒரு அப்படியே பரபரப்பாகவே கொண்டு போய் வந்து ஏன் இன்டர்வியூவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ண போகிறாரு, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்டில் தான் கொண்டு போயிடறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி பண்ணியிருந்தது, செகண்ட் ஹாஃப்லேயும் சரி பண்ணியிருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவருடைய உட்பியோட அந்த ஃபன் ட்ராவல் அப்புறம் வந்து அவருடைய எக்ஸோட அந்த விஷயங்கள் தான் போயிட்டுருக்கோம். ஸோ செகண்ட் ஹாஃபில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எக்ஸுக்கு கல்யாணம் நடக்கிற இடத்துல என்னென்ன நடக்குது, என்னென்ன ஃபன்லாம் நடக்குது, இந்த மெகந்தி வைக்கிறது, அப்புறம் டான்ஸ் ஆடுறது, அப்புறம் மேரேஜ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செகண்ட் ஹாஃபில் நடந்தது. ஸோ அது ஒரு மாதிரி ஜாலியாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் போயிட்டு இருந்தது. ஸோ அங்கே பத்தாதுன்னு வேற ஒரு பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேலே காதல் வருது. ஸோ அது ஒன் சைடு தான். ஸோ அவங்க எப்படி அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சைடு போயிட்டுருக்கு. ஸோ இது பத்தாதுன்னு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பொண்ணை காதலிக்காப்புற, அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட இன்னொரு ஃப்ரெண்டோட லவ்வரு. ஸோ இப்படி ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரியாக வந்து போயிட்டு இருந்தது ஒரு மாதிரி இதுவாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட ட்ராவலிங் ரொம்ப நல்லாவே ஜாலியாக ஃபன்னாகவும் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி மக்கள் எந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியுமோ, இந்த லவ் ஸ்டோரி எப்படி காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டியிருக்காங்க. ஸோ சின்ன பசங்க பார்த்தாலும் புரிஞ்சுக்கிற அளவு தான் இருக்கே தவிர அவங்கள எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை அவங்களுக்கு ஏதோ பேட் ஹேபிட்ஸ் சொல்லி தர மாதிரியும் இல்லை. ஸோ லவ் அப்படின்றது எல்லோரும் வந்து மற்றவங்க மேலே நம்ம வைக்கிற அன்பு வைக்கிறது தான். ஸோ வைக்கிறது தப்பு இல்லை. ஸோ அது எப்படியா நம்ம அவங்ககிட்ட காட்டுறோம் அப்படின்னு தான் ஒரு விஷயம். ஸோ சில பேர் அராஜகமாக இருப்பாங்க, சில பேர் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் கொடுத்து நல்லாவே நம்ம தனுஷ் அவர்கள் வந்து காட்டியிருக்காரு. ஸோ இதோட மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது நம்ம தனுஷ் அவர்கள் உட்காந்து ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லி தரும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தில் நம்ம ஹீரோவை பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம தனுஷே இந்த படம் முழுக்க பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சி. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல
நடிகரா உருவாக்குறாரு நம்ம தனுஷ் அவர்கள். இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பத்தி சொன்னோம்னா, நம்ம படத்தோட ஹீரோ பவிஷ் அவர்கள பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த படத்துல அவரோட ஆக்டிங்கும் சரி, பெர்ஃபார்மன்ஸும் சரி, கிட்டத்தட்ட நம்ம தனுஷ் அவர்கள பார்த்த ஃபீலிங்கே இருந்தது. ஸோ அந்த மாரி ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காரு நம்ம பவிஷ் அவர்கள். அதாவது நம்ம தனுஷ் அவர்கள் எப்படி ஃபர்ஸ்ட் படத்துல பார்த்தோமோ, அதே மாரி வந்து இந்த இதுல வந்து பவிஷ் அவர்கள பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய ஆக்டிங்ஸ் நல்லாவே குடுத்துருக்காரு. அந்த காதல் ஃபெயிலியர் ஆனதும் சரி, லவ் வந்ததும் சரி, அந்த பெயின் அத காட்டுன விதமா இருக்கட்டும், கண்ணீர் வரதா இருக்கட்டும், ஸோ ஒரு ஃபன்ன எடுத்து காட்டுறதா இருக்கட்டும், ஃப்ரெண்டோட இருக்கிறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நம்ம பவிஷ் அவர்கள் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, அனிகா அவங்கள வந்து சைல்ட்ஹுட் ஆக்டராவே பார்த்து நம்ம வந்து இருந்துட்டோம். ஸோ இப்போ வந்து இ கதாநாயகியா வந்திருக்காங்க. ஸோ இதில அவங்க பார்க்கறதுக்கும் ரொம்ப கியூட்டாவும், ஸ்வீட்டாவும் இருந்தாங்க. ஸோ நம்ம பவிஷ்க்கு எந்த அளவுக்கு ஈடு கொடுத்து காதலியா பண்ணியிருக்காங்கன்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லாவும், கியூட்டாவும் காட்டியிருக்காங்க. அடுத்ததா வந்து நம்ம அனிகாக்கு ஹஸ்பண்டா வர இருந்த சித்தார்த் அவர்கள பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஸோ இப்படி ஒரு நல்ல மனுஷன் கிடைப்பானா? அப்படின்ற ஒரு இதுதான் இருந்துச்சு. ஸோ யாருப்பா இவன் இவ்ளோ நல்லவனா இருக்கான்? அப்படின்ற படம் ஃபுல்லாவே டிராவல் ஆச்சு செகண்ட் ஹாஃப்ல. ஸோ அதாவது இவங்க வந்து எக்ஸ் லவரா அவங்களுடைய கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு தெரியும். ஆனா அந்த எக்ஸ் லவரோட மனசு கஷ்டப்படாம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அட்வைஸ் பண்ற விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் இருப்பானா? ஸோ அந்த மாதிரி வந்து நல்லாவே காட்டியிருக்காங்க அவருடைய கேரக்டரை. அடுத்தது வந்து பிரியா பக்ஷி வாரியர் இவங்களை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதாவது நம்ம ஹீரோவோட கரண்ட் உட்பியாக வர இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனை வந்து எக்ஸோட சேர்த்து வைக்கிறதுல ஒரு நல்ல ஒரு இதுவான ஒரு விஷயத்தை காட்டி இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஆக்டிவிஸ் சரி, இவங்களோட இந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த விதமாகட்டும் அது ரொம்பவே நல்லாவே இருந்தது படத்தில். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, மாத்து தாமஸ், வெங்கடேஷ், ரப்யா இவங்க 3 பேரோட லவ் ஸ்டோரி கொஞ்சம் முக்கோண கதையாக தாங்க இருக்கும். ஸோ நம்ம வெங்கடேஷ் அவர்களும், ரபியா அவர்களும் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம மாத்தேஷ் தாமஸ் அவர்களுக்கு வந்து ரபியா அவங்க மேலே ஒரு சைடு லவ் இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கல் லவ் ஒரு மாதிரி ஜாலியாகவும், ஃபன்னாகவும், என்டர்டெயின்மெண்ட்டாகவும் போயிட்டுருக்கும். ஸோ நம்ம வெங்கடேஷ் அவர்களும், ரபியா அவர்களும் வந்து உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்க. ஸோ அம்மு, சல்லம், கியூட்டு பட்டுன்னு ஸோ இவங்க கொஞ்சிக்கிற விதமாக இருக்கட்டும், ஸோ இவங்க பர்ஃபார்மன்ஸை காட்டின விதமாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து இவங்க 3 பேரும் வந்து நல்லா ஜாலியாகவும், என்டர்டைன்மெண்ட்டாகவும் ஒரு நல்ல கேரக்டராகவும் காட்டுச்சு. ஸோ உங்களோட ஆக்டிவிஸ் பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருந்தது. படத்தில் பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருந்தது. ஸோ முக்கியமாக நம்ம வெங்கடேஷ் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷனாக இருக்காருன்னா, தான் காதலியே தான் தான் ஃப்ரெண்டு சொல்கிறாருன்ற ஒரு விஷயத்த கூட புரிஞ்சிக்க முடியாத ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு. அதுக்கு நீ டேரெக்டாகவே சொல்லியிருக்கலாமேடா, இதை விட டேரக்டர் எவனும் சொல்ல முடியாதுப்பா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வெங்கடேஷ் அவர்களுக்கு என்னடா சொல்ல வரீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல மனுஷனாகவும் நல்ல பர்ஃபார்மன்ஸாகவும் காட்டியிருக்காங்க. ஸோ பார்க்க அவ்வளோ நல்லாவே இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை தாண்டி செகண்ட் ஹாஃபில் ஜாயின் பண்ணவங்க தான் நம்ம ரம்யா அவர்கள். ஸோ இவங்களோட ஆக்டிவிஸ் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்களோட டான்ஸ் ஸ்டெப் ஒன்று இருக்குது. ஸோ அது பார்க்க ரொம்ப ஸ்வீட்டாகவும், க்யூட்டாகவும் இருந்துச்சு. ஸோ கோல்டன் ஸ்பேரோவில் தான் ஒரு டான்ஸ் ஸ்டெப் வச்சுருப்பாங்க. ஸோ அது பார்க்க அவ்வளோ வண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை தாண்டி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ இவங்க வந்து நம்ம ஹீரோ லவ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, தான் காதலை வெளிப்படுத்த முடியாமல் தான் காதலனை, அதாவது அவங்க சைடு லவ் பண்ணிட்டு தான் காதலன் தானே. ஸோ அவங்க வந்து அவருடைய எக்ஸோட சேர்ந்ததுக்காக ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் வச்ச எல்லாருமே அவங்க ஆக்டிங் வச்சு சரி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே கொடுத்துருவாங்க. இந்த படத்தில் நம்ம ஹீரோக்கு அப்பாவா ஆடுகளம் நரேன் அவர்களும், சரண்யா மேம் வந்து அம்மா வந்திருப்பாங்க. ஸோ இவங்களோட ஆக்டிவிஸ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே. ஸோ அப்பா அம்மாவுக்கு என்ன கேரக்டர் இப்போ 2K கிட்டுக்கு இருக்காங்களோ, ஸோ அந்த வருஷன் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான் அப்படின்னு வந்து 90ஸ்ல தெரிஞ்ச அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்டா நம்ம குடும்பத்துக்கு லவ் ஒரு கேடாடான்னு சொல்லி ஓட விட்டு உடைக்கிறத பார்த்துருப்போம். ஆனால் தான் பையன் வந்து தான் காதலியாக தான் பேரண்ட்ஸ் கிட்ட காட்டுறத வந்து, பரவாயில்லப்பா நீ இப்பயாவது ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த பொண்ணு நாங்கள் கண் கலங்கமாக வச்சு பார்த்துப்போம்ப்பா அந்த மாதிரி வந்து கொடுத்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக வந்து இவங்க காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம ஆடுகளம் நரேன் அவர்களும் சரி, சரண்யா மேம் அவர்களும் சரி, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நம்ம அனிகா அவர்களுக்கு அப்பா வந்திருக்கா நம்ம சரத்குமார் சாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பர். ஸோ அவரோட அப்பாவா இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவார். தான் பொண்ணு வந்து ஒரு பையனை காதலிக்கிறா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் அப்பா என்னென்னலாம் செய்வாங்க அப்படின்றது நல்லாவே செஞ்சுருக்காரு. ஸோ இதில் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை வெளிக்காட்டாமல் தான் பொண்ணு கூட சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ ஒரு எல்லா பக்கம் இருக்க ஒரு விஷயம் தான் அப்பா தான் மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காரு அப்படின்றத நல்லாவே காட்டியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் வச்ச எல்லாருமே அவங்களோட ஆக்டிங் வச்சு சரி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா வேலை இருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள். படத்தோட டிஓபி லியோன் பிரிட்டோ இவர் தான் இந்த படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட கேமரா ஒர்க்கிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி, செகண்ட் ஹாஃப்லேயும் சரி
ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க லவ் பண்ண போர்ஷன், பார்ட்டி ஹாலு ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல வச்ச அந்த கேமரா ஒர்க்கிங் சரி, செகண்ட் ஹாஃப்ல வந்து சங்கீத், மெஹந்தி ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த கல்யாண செட்டப் எப்படி இருக்குமோ ஸோ அந்த விஷயங்கள கொடுத்து அந்த கேமரா செட்டப் கொண்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படத்துக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாவே இருந்திருக்கு. அடுத்தது இந்த படத்தோட எடிட்டர் ஜி.கே. பிரசன்னா அவர்கள பத்தி சொல்லணும்னா, இந்த படத்தோட எடிட்டிங் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ பாஸ்டர் சொல்லும்போதும் சரி, பிரசன்ட் சொல்லும்போதும் சரி, அது கன்ஃப்யூஸ் ஆகாத அளவுக்கு ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுத்து நல்லாவே கொண்டு போயிருக்காரு. ஸோ நம்ம ஃபைனலில் ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்ப்போம். அந்த ட்விஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு ட்விஸ்ட் கொடுத்து அந்த எடிட்டிங் ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அவருடைய எடிட்டிங் ஒர்க்கை ரொம்பவே நல்லாவே காட்டியிருக்காரு. அடுத்தது இந்த படத்தோட இன்னொரு சூப்பர் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான். ஸோ கோல்டன் ஸ்பேரோ சாங் எல்லா இடத்துலையும் பயங்கரமான வைரலாக இருந்த காரணம் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் போட்ட அந்த சாங் தான். அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் நம்ம பிரியங்கா மோகன் அவர்களுடைய டான்ஸ் ஸ்டெப் தான். ஸோ நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களோட மியூசிக்கு, பிரியங்கா மோகன் அவர்களுடைய டான்ஸ் ஸ்டெப் இது ரெண்டுமே சேர்ந்து கோல்டன் ஸ்பேரை வேறு லெவலில் தூக்கிட்டு போச்சு. ஸோ இந்த படத்தில் பார்க்கும்போது அந்த சாங் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. ஸோ அது தாண்டி இந்த படத்தில் போட்ட எல்லா மியூசிக்குமே வந்து ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. கேட்க வைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ லவ் ஃபெயிலியர்ஸ்க்கு ஒரு சாங்கு, லவ் பண்ணுறதுக்கு ஒரு சாங்கு, ஸோ கல்யாண ஃபங்க்ஷனுக்கு ஒரு சாங்குன்னு சொல்லி நம்ம 2Kல இருக்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காரு நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள். அடுத்ததா ஃபைனலாக நம்ம அசுரன் தனுஷ், அதாவது டேரக்டர் தனுஷ் அவர்களை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட லவ் ஸ்டோரி போர்ஷன்லாம் நல்லாவே எடுத்திருக்காரு. நம்ம தனுஷ் படம் அவர்கள் படம் பார்த்து நம்ம எந்த அளவுக்கு லவ்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் கொடுக்கணும் ட்ரை பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது லவ் பேக்கேஜ், அதாவது லவ் என்டர்டெயின்மெண்ட் காமெடி ஃபேமிலியாக கொண்டாடுறதுக்காக ஒரு நல்ல ஒரு படமாக எடுத்திருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள். இல்லை சண்டை காட்சிகள் பெருசாக இல்லை, ஸோ பெரிய ஆக்ஷன் பிளாக் எதுவுமே இல்லை, நார்மலாக வாங்க சந்தோஷமாக போங்க அந்த மாதிரி தான் நம்ம தனுஷ் அவர்களோட டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஸ்கிரிப்டை கொண்டு வந்த விதமாக இருக்கட்டும், ஒரு கண்டென்ட்டை சொல்கிறதா இருக்கட்டும், ஸோ அவங்கள வேலை வாங்குற விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த படத்துக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம தனுஷ் அவர்கள் நல்லாவே பண்ணியிருக்காரு இந்த டைரக்ஷன் ஒர்க்கையும். ஸோ அடுத்ததாக இந்த படத்துக்கு இன்னொரு லீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி நம்ம தனுஷ் அவர்கள் பண்ண போகிறது, அதை தாண்டி இந்த படத்தில் நம்ம தனுஷ் அவர்கள் நிறைய விஷயங்கள் லவ் ஸ்டோரியாக பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்த படம் எப்படி பண்ண போகிறாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம காத்திருந்து பார்ப்போம். இன்னொரு படத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய். டாடா பாய் பாய், see you. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். டாடா பாய் பாய்.